பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ப்ரோக்ரெசிவாக நாம் வேதத்திலிருந்து பொருளாதாரத்தை குறித்து, பணத்தை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய கண்ணோட்டத்தை நாம் படித்து வருகிறோம். போன செஷனில் we talked about being a steward. ஒரு உக்ரானக்காரனாக ஆண்டவருடைய ரிசோர்ஸஸ்க்கு இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அறைகூவலை கேட்டோம். ஆண்டவர் எப்படி வாய்க்காலாக இருக்கிறதற்கு மக்களை தேடுகிறார், அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு, உபகரணங்களை ரிலீஸ் பண்ணுவதற்கு என்ற காரியத்தை நாம் படித்தோம். ஸோ தட் இஸ் ஃபவுண்டேஷனல். அது அஸ்திபாரமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அடுத்தபடியாக நமக்கு இரண்டாவது பிரின்சிபல், த பிரின்சிபல் ஆஃப் டைதிங், தசம பாகம் என்ற கோட்பாடு. உக்ரானத்துவம் என்ற கோட்பாடு முதலாவது, த பிரின்சிபல் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப். நவ் த பிரின்சிபல் ஆஃப் டைதிங். தசம பாகம் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான சப்ஜெக்ட். தசம பாகம் என்பது கண்டிப்பாக போட வேண்டுமா புதிய ஏற்பாட்டில் என்ற ஒரு கேள்வி பலரும் இந்நாட்களிலும் தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். தசமபாகம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை புதிய ஏற்பாட்டில். இது பழைய ஏற்பாட்டின் உபதேசம் என்று சொல்லுகிறதான அநேக மக்கள் உண்டு. ஆனால் அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் 10% இல்லை, ஆல் திங்ஸ் பிலாங்ஸ் டு காட், ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை வலியுறுத்துவார்கள். பட் இதை கேட்கிற அநேகர் இந்த தசமபாகம் என்ற காரியம் அவசியம் இல்லை என்ற புரிந்து கொள்ளுதலுக்கு வருகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த செஷனில் ஐ ஹோப் டு கிளாரிஃபை வெதர் tithing is important in New Testament. Let me start with this. I tithe. நான் கடந்த 37 ஆண்டுகளாக ரட்சிக்கப்பட்டு நான் மாதம் 300 ரூபா சம்பளம் வாங்கின நாட்களிலிருந்து without fail I have been tithing, and that is one of the keys for having an open heaven. ஒரு திறந்த வானத்தை நாம் அனுபவிப்பதற்கு இது ஒரு அவசியமான ஒரு போதனை. இது ஒரு ரிலீஜியஸா, ரெஜிமெண்டலா இம்போஸ் பண்ணக்கூடாது என்பது சிலருடைய வாதம். வெல், இஃப் த பைபிள் டீச்சர்ஸ், தென் இஃப் யூ ஃபைண்ட் இட் இம்போசிங் அண்ட் எதையுமே கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, புரிகிறது எனக்கு. ஆனால் அதை சொல்லவே கூடாது, பேசவே கூடாது என்று ஒரு செக்மெண்ட் ஆஃப் சர்ச்சஸ் பேசுகிறதை, அல்லது மோர் சர்ச் லீடர்ஸை விட மோர் இந்த இண்டிபெண்ட் இவாஞ்சலிஸ்ட்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரிஸ் லீட் பண்ணுகிறவர்கள் தான் இந்த குரலை அதிகமாக கொடுக்கிறதை நான் அறிவேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். And sometimes it is also because of the frustration that they don't get the support from believers. They kind of come from a very subjective point of view. நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து என்னுடைய கன்விக்ஷனை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். End of the day, if you find my teaching not something in line with the scripture, you have the freedom to choose what you think is correct. But I personally believe that tithing is important for a believer. தசமபாகம் என்பது ஒரு விசுவாசிக்கு அவசியமான ஒன்று என்று நான் அறிகிறேன். And you will see that coming through in my presentation today. And I will give you enough scriptures. நான் வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக காட்டுகிறேன். இது பிரமாணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு உடனடியாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன், பிறகு பைபிள் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். Abraham tithed long before the law was instituted. பிரமாணங்களின் காலங்களுக்கு முன்னதாகவே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார் என்பதை பைபிளில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த பிரமாணம் ஒழிஞ்சு போச்சு, கன்வீனியண்ட்டாக சில காரியத்திற்கு பிரமாணம் இருக்குதுன்னு சொல்கிறதும்,
சில காரியத்துக்கு பிரமாணம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லுகிறதும் செலக்டடாக சூஸ் பண்ணுகிறதான மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். வாட் சூட்ஸ் தெம் they pick. It's like cherry picking from the Old Testament. What they like they take, what they don't they say it is done with. பிரியமானவர்களே, please listen to me carefully, and again, as I said, you have the freedom to choose after listening to me and go by your persuasion. நீங்கள் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அப்படியே நீங்கள் இருங்கள், கட்டாயத்தினாலே அல்ல. பட் எனக்கு புரிந்தவரை நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். தசமபாகம் என்ற கோட்பாடு. முதலாவது பிரின்சிபல், தி பிரின்சிபல் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப், உக்ரானத்துவம் என்ற கோட்பாடு. கேன் காட் ட்ரஸ்ட் யூ வித் ஹிஸ் ரிசோர்சஸ்? இப்பொழுது தசமபாகம் என்ற கோட்பாடு, இதற்கு இன்னொரு டைட்டில் கொடுக்க வேண்டும் என்றால், ஹவு டு ஹேவ் an open heaven and tap heaven's resources. எனக்கு மேலாக ஒரு திறந்த வானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி? Tithing opens heaven's doors. Not to tithe shuts heaven's doors. I will show you from the scriptures. நான் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆமென். ஆண்டவருடைய ஒழுங்கை நாம் நம்முடைய சௌகரியத்திற்கு திருப்பிக் கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதை பார்க்கிற ஊழியர்கள், இதை பார்க்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், listen carefully to what we will be sharing in this session. Amen. Tithing is a powerful principle that God has in the scriptures for us to be blessed. Tithing என்றால் giving 10% of all our increase and all our income. All our increase and all our income. நம்முடைய இன்கம் மட்டுமல்ல, all that we have as increase. I will explain. இதை நிறைய உதாரணங்களை கொடுத்து என்னுடைய பர்சனல் லைஃப் எக்ஸாம்பிளையும் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். செல்வின் ஹியூஸ் என்ற ஒரு ஃபேமஸ் பைபிள் டீச்சர் and a good devotional writer and a great counselor who was a former pastor. ஹோலிஸ்டிக்கா எதையுமே அணுகக்கூடிய ஒரு தேவனுடைய ஊழியர். How to live the Christian life and managing your finances என்ற ஒரு சாப்டர் அந்த புஸ்தகத்தில் செல்வின் ஹியூஸ் in his book How to Live the Christian Life, in that book, in the chapter with the heading Managing Your Finances, see what he has to say. Sometimes I meet Christians who say that they can't afford to tithe. But quite frankly, this is dodging the issue. It is not so much that we can't afford to tithe, but that we can't afford not to. Thousands of Christians will tell how bountifully God pours out his blessing when his principles are obeyed. This is Selwyn Hughes. தமிழ்ல சொல்றேன். அநேக கிறிஸ்தவர்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். தசமபாகம் என்னால் செலுத்த இயலவில்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தசமபாகம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நான் எப்படி செலுத்துவது என்று என்னிடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு நான் சொல்லுகிற பதில் என்ன என்று அவர் சொல்லுகிறதை கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் செலுத்தாமல் இருப்பது எப்படி, செலுத்துவது எப்படி என்று கேட்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் செலுத்தாமல் இருப்பது எப்படி என்றால் அதுதானே உங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கான திறவுகோல். அதையே நீங்கள் நிராகரித்தால் எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? மல்கியா 3ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம், the last book in the Old Testament, the book of Malachi, chapter 3, verse 8 to 10. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனம். மனுஷன்
தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Listen, it says, the windows of heaven will be open when you tithe. நான் வானத்தின் பலகணிகளை திறந்து என்று சொல்லுகிறார். தசமபாகம் செலுத்துகிற இடத்துல வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதை குறித்து பேசுகிறார். Whether you tithe or not will determine whether the heaven is open or not for God to bless you with his resources. How much pours out of that depends on your giving, which is the next principle. அந்த திறக்கப்பட்ட வானத்திலிருந்து எவ்வளவு கொட்டும் என்பதை நிர்ணயம் செய்வது கொடுத்தல் என்ற கோட்பாடு, அது அடுத்த கோட்பாடு. ஆனால் அடிப்படையாக திறக்கப்படுவதும் திறக்கப்படாமல் இருப்பதும் தசமபாகத்தை அடிப்படையாக கொண்டது. This is my conviction and this is my experience. This is my understanding of the Bible and the scripture concerning tithing. As I said earlier, you can be persuaded with the conviction that you might hold. Hopefully it is Bible based, but this is my persuasion, not forcing anyone, but I'm sharing it freely, and I'm going to share my testimonies as well, which can help you understand. என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த காரியங்களை சாட்சியாகவும் என்னுடைய வேத வசனத்தின் புரிந்து கொள்ளுதலையும் அழுத்தம் திருத்தமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு அதிலே உடன்பாடு இல்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் உங்களுடைய உணர்த்துதலுக்கு வேத ஆதாரம் இருந்தால் நல்லது. தசமபாகம் என்ற காரியம் வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டிலே இது சொல்லப்பட்ட காரியம், புதிய ஏற்பாட்டிலே இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் இப்பொழுது சில நிமிடங்களை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். Is it a New Testament teaching? Is the question asked? And let me say it emphatically. Yes, it is also mentioned in the New Testament. Matthew 23 verse 23. மத்தேயு 23:23. Woe to you, scribes and Pharisees, hypocrites. This is Jesus. For you pay tithe of mint and anise and cumin, and have neglected the weightier matters of the law, justice and mercy and faith. And see what he has to say at the end. These you ought to have done without leaving the others undone. தமிழ்ல வாசிக்கிற 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். அதாவது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான கருத்தெல்லாம் விட்டுட்டு இந்த தசமபாகம் கருத்தில் கரெக்டாக இருக்கிறீங்களே மாயக்காரரே. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தசமபாகத்தை நிறுத்துங்க, நீதி நியாயம் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. So therefore, please, this is Jesus reinforcing the principle of tithing again in the New Testament. நல்லா திருப்பி வாசிக்கிறேன்.
இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. விட்டுவிட சொன்னாரா? இல்லை. He is clearly declaring that the scribes and Pharisees should have been looking after justice, mercy and faith as well as tithing. Some say that this system of tithing was under the law. Now we are living under grace. இது பிரமாணத்திலே வந்த காரியம், நாம் இப்பொழுது கிருபையின் காலத்திலே வாழுகிறோம் என்று சொல்லுவார்கள். Listen carefully. Tithing did not originate with the Old Testament law of Moses. மோசேயினுடைய பிரமாணத்திலிருந்து தசமபாகம் ஆரம்பிக்கவில்லை. Abraham tithed. Genesis 14:20. ஆதியாகமம் 14:20. He lived at least 400 years before the law was introduced. பிரமாணங்கள் அறிமுகமாகிறதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினார். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஜேக்கப் tithed. யாக்கோபு தசமபாகம் செலுத்தினான். He also lived hundreds of years before the instigation of the law. ஆதியாகமம் 28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். So Old Testament teaching, law, பிரமாணத்தின் டீச்சிங், மோசேயினுடைய பிரமாணம் தேவையில்லை இப்பொழுது என்று சொல்லுகிறவர்களுக்கு அதற்கு முன்பதாகவே தசமபாகம் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். தசமபாகம் செலுத்தாமல் இருப்பது தேவனை திருடுவது என்று வேதம் சொல்லுகிறது. இட் இஸ் ஸ்டீலிங் காட். தசமபாகம் கொடுக்காதவன் தேவனுக்கு உரியதை அவன் திருடுகிறான் என்று வாசிக்கிறோம். மனுஷன் என்னை வஞ்சிக்கலாமா என்று தமிழ் பைபிள்ல இருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல கேன் மேன் ராப் காட் என்று வாசிக்கிறோம். ஆயி என்ற ஒரு சிறிய பட்டணம், மதில்கள் இல்லாத ஒரு பட்டணம், மிகவும் சொற்பமான ஜனங்கள் எண்ணிக்கையிலே இருந்த ஒரு பட்டணம். யோசுவா ஒரு டீமை அனுப்புகிறான். ஆனால் அவர்கள் தோல்வியை தழுவி வருகிறார்கள். 36 மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். யோசுவா தேவனிடத்திலே விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், ஒருவன் திருடிவிட்டான், ஒருவன் திருடிவிட்டான். The Lord reveals that someone has taken goods that were devoted to him. அவருக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒன்றை ஒருவன் திருடிவிட்டான். It was Achan. ஆகான். யோசுவா 7:10-12. He stole the devoted things. The message of this story is very, very clear. If we steal what belongs to God, God cannot bless us. ஆண்டவருக்கு உரியதை திருடினால் இங்கே பாருங்க, நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. தசமபாகம் போடாமல் பிஸ்னஸ் நடத்திட்டே இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வழங்காது. தசமபாகம் போடாமல் உங்கள் பேங்க்கில் அதை பேலன்ஸாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பேங்க் பேலன்ஸ் ஆண்டவர் பிளஸ் பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமேன். தசமபாகம் லோக்கல் சர்ச்சில் கொடுக்கணுமா அல்லது அதை பிரித்து கொடுக்கலாமா என்ற கேள்வி பொதுவாக வரும். தசமபாகம் செலுத்தணும்னு சிலர் அக்ரி பண்ணுவாங்க. பட் லோக்கல் சர்ச்சுக்கு கொடுக்கணுமா, நம்ம போகிற சபைக்கு கொடுக்கணுமா என்ற கேள்வி வரும். அல்லது தசமபாகத்தை பிரித்து கொடுக்கலாமா என்ற கேள்வி வரும். That will be the next question, whether we should divide it, whether we should give it to the local church.
Can we share it with other people? Very simple, brother. You pay where you eat. நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்களோ அங்கே தான் பில்லு கட்டணும். You don't eat in one restaurant and pay in another. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் தசமபாகம் எங்கள் சர்ச்சுக்கு நான் போடுறதில்லை, ஏன்னா எங்கள் சர்ச்சில் பணத்தை ஒழுங்காக செலவழிக்கிறது இல்லை. For those people, here is my response. What are you doing in that church? You don't trust the leadership to spend the money that you contribute, and you don't have confidence in the leadership. What are you doing in that church? Bring the tithes to my storehouse, the Lord says. And உங்களுக்கு ஸ்டோர் ஹவுஸ் எது? உங்களுடைய லோக்கல் சர்ச். சிங்கப்பூர் தேசத்தில் நான் இருக்கும் பொழுது பொதுவாக ஓவர்சீஸில் வேலை செய்கிறவ இந்தியன்ஸு செய்கிற காரியம், அவருடைய தசமபாகத்தை இந்தியாவிலே உள்ள ஒரு ஊழியத்துக்கு அனுப்பி விடுவார்கள். அங்கே ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் இந்தியாவில் ஊழியக்காரன் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. சிலர் சென்னையில் சர்ச்சில் இருப்பாங்க, ஆனால் தசமபாகத்தை மிஷினரிகளுக்கு நார்த் இந்தியாவுக்கு அங்கே ஒரு ஊழியருக்கு அனுப்பிடுவாங்க. ஐ ஹவ் ப்ராப்ளம் வித் தட். நார்த் இந்தியா மிஷினரிஸ் கொடுக்கணுங்கிறது, எஸ், ஐ am passionate about it, but I'm even more passionate about keeping the biblical principles intact. நான் சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கும் பொழுது பைபிள் காலேஜ் படிக்கிற டைமில் நான் தசமபாகத்தை அங்கே போட மாட்டேன், அதை இந்தியாவில் உள்ள கஷ்டப்படுற ஊழியர்களுக்கு அனுப்புவேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் பேட் டைத். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 மாதம் பே பண்ணலை, அதை ஸ்டோரி நான் பிறகு சொல்கிறேன். அதனால் பட்ட கஷ்டத்தையும் சொல்கிறேன். தென் ஹவ் ஐ ரெக்டிஃபைட் இட், ஐ வில் கம் டு தட். தசமபாகத்தை நான் இந்தியாவிற்கு அனுப்பி கொண்டிருந்தேன், அங்கே ஒரு சர்ச்சுக்கு போய் கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஆண்டவரே என்ன அந்த விஷயத்தில் கான்ஃபரண்ட் பண்ணார். You are receiving input from here, from this local church. And you are a leader, you should be an example to believers here. நீ ஊருக்கு அனுப்புகிறது, என்னுடைய ஊழியத்திற்கு நான் கொடுக்கிறவர், நான் தான் யெகோவா ஈரே. I will provide. உனக்கு மிஷினரி ஊழியத்திற்கு அல்லது இந்தியாவில் உள்ள ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஏன் இன்னொரு 10% கொடுக்கக்கூடாது? பட் பே யுவர் டைத் ஹியர். இது கிவிங், அது பேயிங். பைபிளில் பே யுவர் டைத்ஸ் என்று இங்கிலீஷில் இருக்கிறது. தசமபாகத்தை செலுத்து அப்படின்னா ஒரு பில்லு கட்டுற மாதிரி, ஒரு வீட்டு வாடகை கட்டுற மாதிரி, எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுற மாதிரி, பே யுவர் டைத். தட் இஸ் வாட் த பைபிள் சேஸ். தசமபாகத்தை செலுத்துங்கள், காணிக்கையை உற்சாகமாக கொடுங்கள். கொடுக்கிறது வேற, செலுத்துறது வேற. ஆண்டவர் இந்த காரியத்தை பேசின பிறகு தசமபாகத்தை நான் அங்கே ஒழுங்காக செலுத்த ஆரம்பித்தேன். அதற்கு மேலாக நான் இந்தியாவிற்கும் பர்மாவுக்கும் ஊழியர்களுக்கு உதவி செய்கிற காரியத்தை நான் தனியாக செய்து கொண்டு வந்தேன். The Bible says, bring all your tithes. அப்படிதானே இருக்குது. உங்கள் தசமபாகங்களை எல்லாம் பிரிக்கக்கூடாது. Don't slice it. All your tithe. That is what the Bible says. எங்களுடைய சர்ச்சில் ஒரு 15 years back ஒரு நல்ல படித்த ஒரு மனிதன், ஒரு ஜேர்னலிஸ்ட், பிஸ்னஸ் டுடே மேகசின் ஜேர்னலிஸ்ட் அண்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவரும் ஒரு ஒய்ஃபும் எங்கள் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய தசமபாகம் மட்டுமே எங்களுடைய அந்த காலத்தில் உள்ள மந்த்லி ஆஃபரிங்கில் 25% அவருடைய ஒரு காணிக்கையே இருக்கும். அவருடைய இன்கம் வாஸ் வெரி வெரி ஹை. அவர் இங்கே இருந்தார், நல்லா வளர்ந்தார். அவங்க ஒய்ஃபு அபிஷேகம் பெற்றாங்க. அவங்க ஒய்ஃபு 3 மாதம் பைபிள் காலேஜ் படித்தாங்க. அவங்களுக்கு இந்த சர்ச் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த டைமில் அவருக்கு ப்ரொமோஷன் வருது மும்பைக்கு போகிறதற்கு. அப்படி ப்ரொமோஷன் வரும் பொழுது அவர் ஆண்டவருடைய லீடிங்காக ஜெபம் பண்ணார். அவருக்கு அது ஆண்டவருடைய லீடிங் மாதிரி இருக்குது.
சேலரியும் டபுளாக கொடுக்க போகிறார்கள். அவர் பெற்றுக்கொண்ட சேலரி விட டபுளாக வரப்போகிறது. ப்ரொமோஷன் வருகிறது. பிஸ்னஸ் வேர்ல்டு மேகசின். ஸோ பிஸ்னஸ் பீப்புள் பெரிய லெவலில் இருக்கிறதெல்லாம் இட் இஸ் இன் மும்பை. ஸோ டு த வெரி பிளேஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க், அந்த இடத்திற்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்பொழுது அவர் என்னிடத்துல பேசினார். அவங்க ஒய்ஃப் வந்து அதை குறித்து கேள்விப்பட்டு she does not want to go. She wants to be part of this church. பொதுவாக ஊழியக்காரர்கள் அதிகமாக தசமபாகம் கொடுக்கிற ஆளாக இருந்தால் எப்படியாவது அந்த விசுவாசி இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகாதபடிக்கு, பிரதர் ஆண்டவர் உங்களை நாட்டின சபை அது இதுன்னு நம்ம கதைகளை சொல்லி இங்கே இருக்க வைப்போம். பட் அல்டிமேட்லி சம்டைம்ஸ் பாஸ்டர்ஸ் ஆர் எய்மிங் ஃபார் த டைட்ஸ், அந்த காணிக்கைக்காக. God is our provider, pastors. If you are listening, leaders, God is our provider. பிரின்சிபல் பேஸ்டாக நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ நான் ஜெபம் பண்ணும்பொழுது உணர்ந்தேன், எஸ் திஸ் மேன் நீட் டு கோ டு மும்பை. ஸோ நான் அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசினேன், ஆண்டவர் உங்கள் ஹஸ்பண்டை வந்து பிஸ்னஸ் வேர்ல்டுக்கு ஒரு மிஷனரியாக ஆண்டவர் அனுப்புகிறதை நான் உணர்கிறேன். ஐ திங்க் the next season for you is in Mumbai. அந்த பிரதர் பேர் ஆனந்த், அந்த சிஸ்டர் பேர் அஜிதா. ஸோ ஆனந்த் அண்ட் அஜிதா அவங்கள உட்கார வச்சு நான் பேசுகிறேன். நான் சொன்னேன், ஐ திங்க் God is taking you there and we wholeheartedly as a church we will release you and bless you. In fact, நீங்கள் போகிற அன்னைக்கு சர்ச்சிலிருந்து ஜெபம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஒரு கோட் ஒன்று, பிளேசர் ஒன்று வாங்கி கொடுத்து, எப்படி யோசேப்புக்கு ஒரு பல வர்ண அங்கியை அவங்க அப்பா கொடுத்தாரோ அதே போல் உங்களுடைய பிஸ்னஸ் வேர்ல்டுக்கு நீங்கள் ஒரு மிஷனரி என்ற ஒரு காரியத்தை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்துகிறோம் என்று சொல்வதற்கு அடையாளமாக ஒரு பிளேசர் வாங்கி கொடுத்து பிளஸ் பண்ணி அனுப்ப விரும்புகிறோம் என்று சொன்னேன். வித் மச் ரிலக்டன்ஸ் அஜிதா ரெஸ்பாண்டட் அண்ட் தே வெண்ட். போகிறதுக்கு முன்னாடி நான் ஆனந்தை கூப்பிட்டு சொன்னேன், ஆனந்த், ப்ளீஸ் ஃபைண்ட் அ குட் லோக்கல் சர்ச் in Mumbai as soon as possible. And please, as you know already about our church teaching, please pay your tithes there and don't send it here. Pastor, you have taught me well, I will do that. நீங்கள் நல்லா போதிச்சிருக்கிறீங்க, நான் அதை தான் செய்வேன் என்று சொல்லி போனார். முதல் மாதத்தில் ஒரு செக் அனுப்பினார் அவருடைய தசம பாகத்தை. ஆனால் கிளியராக ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருந்தார். பாஸ்டர், I'm still looking for a good church to go to. நான் 4-5 சபைக்கு போயிருக்கிறேன், இது வரைக்கும் இன்னும் எந்த சபை என்று நான் இன்னும் நாட்டப்படலை. பை நெக்ஸ்ட் மந்த் நான் ஒரு லோக்கல் சர்ச்சில் நாட்டப்பட்டு விடுவேன். அப்பொழுது தசமபாகத்தை அங்கே செலுத்துகிறேன். இந்த ஒரு மாதம் மட்டும் தயவு செய்து தசமபாகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். I said, I understand, Anand. Please, I will be also praying that you will be planted in a good church. இங்கே பாருங்க, நம்முடைய சௌகரியத்திற்கு நாம் ஒவ்வொன்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடாது. நம்முடைய சௌகரியத்திற்கென்று நாம் உபதேசிக்க கூடாது. சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது என்னை ஆண்டவர் தெளிவாக வழிநடத்தினார். தசமபாகத்தை நீ இங்கே உள்ள சபைக்கு போடு, ஊரில் உள்ள ஊழியத்திற்கு தேவை என்றால் அதற்கும் கொடு, யார் வேண்டாம் என்று சொன்னது, நான் உன்னை வாய்க்காலாக பயன்படுத்துவேன். ஆமேன். ஒரு நியூசிலாந்து பாஸ்டர் இந்த சம்பவத்தை சொன்னார். ஒரு பெரிய ஒரு வியாபாரி அதே சர்ச்சுக்கு வர்றாரு. அந்த சர்ச்சுக்கு வர்ற இவர் பெரிய பிஸ்னஸ்மேன். அந்த பிஸ்னஸில் நிறைய ப்ராஃபிட். அவர் வந்து பாஸ்டர்கிட்ட கேட்டாராம், பாஸ்டர், என்னுடைய இன்கம் இவ்வளவு, இதில் தசமபாகம் செலுத்தணுமா, அது பெரிய ஒரு தொகையாக வருதே என்று கேட்டாராம். இவர் சொன்னாராம், பிரதர், பெரிய அமௌண்ட்டோ சின்ன அமௌண்ட்டோ அது இல்லை, பட் டைட்ஸ் இஸ் டைட்ஸ் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதே வாரத்தில் இவர் சொல்கிறார், ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு ஏழை பெண்ணு அந்த சபையில் இருந்து, அதே சபையில் வந்து, பாஸ்டர், எனக்கு வருமானமே இவ்வளவு தான், தசமபாகத்தையும் 10% செலுத்திட்டா நான் எங்கே போவேன், கஷ்டப்படுறேனே. இவர் சொல்கிறாரு, நான் அந்த பெண்ணுக்கும் சொன்னேன், பிப்ளிக்கல் பிரின்சிபலை ஆனர் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆனர் பண்ணுவார். அதுக்கப்புறம் வேடிக்கையாக அந்த சம்பவத்தை சொல்லுவார் அவர்.
ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு அந்த சர்ச்சில் உள்ள அந்த பெரிய பிஸ்னஸ்மேன், யங் மேன், அவர் இந்த புவர் கேர்ளும் ஒரு யங் கேர்ள் தான். இட் ஸோ ஹேப்பன்ட் தட் தே போத் காட் மேரிட். நியூசிலாண்டில் இன்வர் கார்கில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், சவுத் ஐலண்டில். பீப்புள் ஆஃப் காட், லிசன். When we obey God's principle, God will bless us. Amen. As leaders, we have to tell people the oracles of God, the principles of God. Amen. இன்னொரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் லோக்கல் சர்ச்சில் தசமபாகம் போடும் பொழுது அதை மிஷினரி ஊழியத்திற்காக, அது இதுக்காக, அதுக்காக என்று அதற்கு இயர் மார்க் பண்ணாதீங்க. டோன்ட் இயர் மார்க் யுவர் டைட்ஸ். யுவர் டைட்ஸ் இஸ் டைட்ஸ். தட் இஸ் ஃபார் த ரன்னிங் ஆஃப் த சர்ச். தட் இஸ் ஃபார் த ரன்னிங் ஆஃப் த மினிஸ்ட்ரி. தட் இஸ் டு டேக் கேர் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் தேர். தட் இஸ் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த காஸ்பல். அதற்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இயர் மார்க் பண்ணாதீங்க. ட்ரஸ்ட் த லீடர்ஷிப் டு டேக் டிசிஷன். நீங்கள் லீடர்ஷிப்பை ட்ரஸ்ட் பண்ணலைன்னா, what are you doing in that local church? Leave that church. That is my strong advice. எனக்கு நெருக்கமான ஒருத்தர், ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், ஊழியக்காரர், கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கும் பொழுது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஊழியத்தில். Here is my humble request. உன்னுடைய டைட்ஸ் சிங்கப்பூரில் டாலரில் நீ போடுறதுனால அது இங்கே இந்தியாவில் it will stretch a lot. If you could consider sending your tithes to me, it will be of great help என்று அவர் எனக்கு எழுதினார். அதற்கு நான் பதில் போட்டது என்ன தெரியுமா? 2 things you are talking about. You have a need. You ask that. I will help you as a friend, as a close person. But to tell me to give my tithes to you is another matter. That I will decide. My conviction is tithes will go to the local church. என்று சொல்லி I helped this person. இந்த நபருக்கு நான் உதவி செய்தேன், but not from the tithes. இன்னொரு காரியம், உங்களுடைய வருமானத்தில் இருந்து தசமபாகம் போடும் பொழுது பிடிப்பெல்லாம் போக தசமபாகம் செலுத்தக்கூடாது. நோ 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 நோ. உங்களுடைய அந்த முழுமையான இன்கம் பிடிப்புக்கு முன்னால, அதாவது முதல்ல நீங்க தேவனுக்கு தான் செலுத்துறீங்கிற நிலையில செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனை. இப்போ உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கிடுங்க. பிடிப்பெல்லாம் போக உங்களுக்கு 22,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. இந்த இதுக்கு அந்த இதுக்கு இல்லை லோனுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய கருத்துக்கு அவங்க பிடிக்கிறாங்க. பிஎஃப் அதெல்லாம் பிடிக்கிறாங்க. பட் இப்போ உங்களுக்கு கையில் வர்றது 22,000. நீங்கள் 2,200 அல்ல, நீங்கள் 3,000 போடுவது தான். உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? சொல்றது புரியுதா? தட் இஸ் மை கன்விக்ஷன், ப்ராக்டிக்கல் அட்வைஸ். ஆமேன். ஒரு சொத்து விற்கிறீங்க. அந்த சொத்துல உங்களுக்கு கிடைக்கிறதான அல்லது உங்கள் இன்ஹெரிட்டன்ஸ், உங்களுடைய பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு ஒரு போர்ஷன் வருது. யூ பே டைட்ஸ் அவுட் ஆஃப் தட். உங்களுக்கு ஒரு லேண்ட் வச்சிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு 1 லட்சத்துக்கு ஒரு லேண்ட் வாங்குறீங்க. அப்பொழுது அந்த 1 லட்சத்தை நீங்கள் போட்டு வாங்கும் பொழுது உங்களுடைய பணத்துக்கு தசமபாகம் செலுத்தியிருப்பீங்க. இப்பொழுது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து விற்கிறீங்க. அது 10 லட்சத்துக்கு விற்கிறீங்க. விற்கும் பொழுது அந்த முதல் 1 லட்சம் நீங்கள் போட்டு வாங்கினீங்க தெரியுமா, அதற்கு தசமபாகம் செலுத்திட்டீங்க. இப்போ 9 லட்சம் உங்களுக்கு ப்ரொசீட்ஸ் கிடைக்க தெரியுமா, அந்த 9 லட்சத்துக்கு நீங்கள் தசமபாகம் செலுத்துங்கள். தட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் த வே ஐ டூ. தட் இஸ் த வே ஐ அட்வைஸ் பீப்புள். பிறகு மீதி இருக்கிற பணத்தில் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? ப்ளீஸ் கோ ஹெட் ஃபார் காட் டு பிளஸ் யுவர் பிஸ்னஸ். இது விதை. விதையை சாப்பிட்றாதீங்க. 10ல் ஒரு பங்குங்கிறது விதை. ஒரு விவசாயி இல்ல அறுப்புல இருந்து ஒரு பகுதி எடுத்து வச்சிருவான், எல்லாத்தையும் சாப்பிட மாட்டான்.
எந்த பைத்தியக்கார விசுவாசியும் எந்த பைத்தியக்கார விவசாயியும் நான் வந்துட்டு பைத்தியக்கார விசுவாசின்னு சொன்ன நினைக்கிறீங்கல்ல, யூ ஆர் ரைட், ஐ டிட் தட். எந்த பைத்தியக்கார விவசாயியும் அடுத்து விதைக்க வேண்டிய விதையை சாப்பிட மாட்டான். Don't eat your seed, which is meant to bring more harvest for the next season. Amen. So resale of property, inheritance, அதனால தான் நான் சொல்றேன், paying 10% of all your increase and income. There is no neutral ground in God. It's hell or heaven, darkness or light, blessing or curse. You choose which place you want to be in. ஒரு ஆகான் தேவனுக்குரிய திருடினதுனாலே அந்த முழு இஸ்ரவேல் சேனையும் தோல்வியை தழுவியது. I wonder if few believers in the church don't tithe. அவர்கள் நிமித்தம் அந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாத குறைவு இருக்குமோ என்ற ஒரு பயம் எனக்கு வரும் sometimes. Don't be a roadblock for your church to be blessed. உங்கள் சபை ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு நீங்கள் ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்று நான் அன்போடு சொல்லுகிறேன். இன்னொரு சம்பவத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்லுகிறேன். ஃப்ரம் மை லைஃப் டைதிங்கிலிருந்து. என்னுடைய வாழ்க்கையில் ஆல்வேஸ் ஐ ஹவ் டைத். பட் இந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் நான் 1992, 93, 94 1992, 93, 94 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். எனக்கு கல்யாணம் 95 ஏப்ரலில் நடக்குது. பைபிள் காலேஜ் படித்து 3 வருஷம் முடித்ததுக்கப்புறம் ஜனவரி 1995 நான் வேலைக்கு போகிறேன் சிங்கப்பூரில். எனக்கு தி salary they give me, அவர்கள் எனக்கு கொடுக்கிறதான salary it is $1,600. ஆனால் எனக்கு பிடிப்பெல்லாம் போக $1,280 கொடுப்பாங்க. தசமபாகம் நான் 1600 தான் போடணும். ஸோ $160 தசமபாகம். அதை ஜனவரி போட்டேன், பிப்ரவரி போட்டேன், மார்ச் போட்டாச்சு. ஏப்ரல் மாதம் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ சிங்கப்பூர் தேசத்தில் most people have their own flats. 90% or more Singaporeans own their own flats and government PF scheme lerundu they are able to buy. But nanu as a foreigner and as a fresh income earner, எனக்கு சொந்த வீடு கிடையாது. எனக்கு வீட்டு வாடகை என்று வந்தால் 2 bedroom ஹவுஸ். எங்கள் அம்மா வர்றாங்க, என் தம்பி வர்றான், என் தங்கச்சி வர்றாங்க, சித்தி பொண்ணு அண்ட் சித்தி பையன், இன்னொரு தம்பி, அப்புறம் ஒரு பாஸ்டர் நல்ல தம்பி என்னுடைய கல்யாணத்துக்கு வர்றாங்க. 5 பேரும் தங்க போகிறாங்க. எனக்கு அட்லீஸ்ட் 2 bedroom ஹவுஸு தேவை ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸுக்கு. அங்கே $1,200 அந்த வீட்டு வாடகை. எனக்கு டேக் ஹோம் பே ஆஃப்டர் டிடக்ஷன் இஸ் 1,280. அந்த 1,280ல் 160 நான் பே பண்ணிட்டா எனக்கு 1,200 கூட கையில் இருக்காது. அதுதான் என்னுடைய வீட்டு வாடகை. என்னுடைய கல்யாணத்தில் எனக்கு ஒரு 150 பேர் வந்திருந்தாங்க. கல்யாண பத்திரிக்கையிலே நான் எழுதிட்டேன், all we desire is your presence. If you are pondering over a present, cash is preferred than kind. Can you believe that? 1995 அதை நான் பிரிண்டில் போட்டேன். நாங்கள் விரும்புவதெல்லாம் உங்கள் பிரசன்னத்தை தான், ஆனால் பரிசு என்ற எண்ணம் உங்கள் இதயத்திலே உதயமானால் நீங்கள் காசு கொடுத்து விடுங்கள், பொருள் வேண்டாம் என்று என்னுடைய கல்யாண பத்திரிகையிலே அடிச்சிட்டேன். Everybody thought it was a bit of a novelty and maybe அவ்வளோ போல்டாக போட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்டாங்க. பட் I did it for every practical reason. 4 bedroom லைட்டு, 4
வால் கிளாக்கு, 4 அயன் பாக்ஸு இல்லை இது மாதிரி தானே வரும் பொதுவாக. யாராவது ஒருத்தன் அந்த செயினை உடைக்கணும் இல்லையா? இல்லை என்ன தெரியுமா பிரச்சனை, உங்களுக்கு 4 அயன் பாக்ஸ் வந்துருச்சுன்னா, 4 வால் கிளாக் வந்துருச்சுன்னா, அடுத்த கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணி தெரியுமா, இதை தான் பேக் பண்ணி கொடுப்பீங்க. இப்படியே போயிட்டு இருக்குது ரொம்ப நாளாக. எவனாவது ஒருத்தன் இதை பிரேக் பண்ணணும் இந்த சைக்கிளை. எனிவே, நான் 2-3 பிரின்சிபல்ஸு கல்யாண விஷயத்தில் வச்சுருந்தேன். நான் யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன். 2வது, கடன் வாங்க மாட்டேன். எவ்வளோ காசு இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் நான் கல்யாண செலவு பண்ணுவேன். ஒரு டீ பிஸ்கெட் மட்டும் கொடுத்து அனுப்பினாலும் பரவாயில்ல என்று சொல்லி டிசைட் பண்ணேன். ஆனால் என் கல்யாணத்துக்கு ஆண்டவர் கிருபையினால் பொண்ணு வர்றதற்கு ஒரு ஜாகுவார் காரு ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்தாரு, ஒரு பிலீவர். அப்புறம் கல்யாணத்திற்கு அந்த ஹால், பைபிள் ஸ்கூல், சாப்பல் ஹால், அவங்க வெரி ஸ்மால் அமௌண்ட்டுக்கு அவங்க கொடுத்தாங்க. அந்த ஃபுட் விஷயம் எல்லாமே என்னுடைய லோக்கல் சர்ச் பாஸ்டரு அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ இட் வாஸ் அ குட் வெட்டிங். நான் மட்டும் மாப்பிள்ளை டாக்ஸி எடுத்து நான் போனேன். அண்ட் சிங்கப்பூரில் டாக்ஸிஸ் ஆர் வெரி வெரி குட் டாக்ஸிஸ் வித் ஏர் கண்டிஷன், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ வீடு எடுத்தாச்சு. இப்போ வீட்டு வாடகை கொடுக்கணும். இப்போ கல்யாணத்தில் நான் இப்படி போட்டதுனால நல்ல ஒரு $15,000 அந்த மொய் பணம் வந்துச்சு. ஆனால் கல்யாணம் முடிச்சு நானும் என் ஒய்ஃபும் ஹனிமூன் போகலை. பட் எங்கள் அம்மா, என் தம்பி, எங்கள் சித்தி பொண்ணு, எங்கள் சித்தி பையன், அப்புறம் இந்த பாஸ்டரு, இவங்கள நான் சுற்றி காட்டணும் இல்லையா? சிங்கப்பூரை ஃபஸ்ட் டைம் வெளிநாட்டுக்கு வர்றாங்க. ஸோ நல்லா 1 மாதம் நான் இவங்கள சுற்றி காட்டுறதும், இவங்களுக்கு நிறைய நல்லா டேக் கேர் பண்ணுறதும், அப்புறம் கல்யாணத்தில் உள்ள இன்னும் ஃபியூ திங்ஸு, செலவுகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்ட பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு. வந்த காசு முடிஞ்சிருச்சு, ஊருக்கு அனுப்பிவிட்டாச்சு. இப்போ அடுத்த மாதம் வாடகை கட்டணும். வாடகை கட்டுறதுக்கு டைட்டாக இருக்குது. பட் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கிட்டு வர்றோம். என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், நீ வேலைக்கு போறியான்னு. அவங்க சொன்னாங்க, ஒரு 3-4 மாதம் வேலைக்கு போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆம்பளையாச்சே, நீ வேலைக்கு போகலைன்னா குடும்பம் நடக்காதுமான்னு சொல்ல முடியுமா? நம்ம தான் ஆம்பளையாச்சே. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டக்கூடாதே. எப்படி நீ வேலைக்கு போனால் தான் பிழைக்க முடியும்னு சொல்ல முடியுமா? புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணுக்கிட்ட சரின்னு சொல்லியாச்சு. ஆனால் கதை ஓடணுமே, எப்படியோ இழுத்து பறித்து ஓடுது. ஆனால் முதல்ல நான் கை வச்சது தெரியுமா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில் தசமபாகத்தை நான் செலுத்தாமல் இருந்ததே கிடையாது. ஆண்டவர் பார்த்து கொள்வார், புரிந்து கொள்வார் என்று சொல்லி தசமபாகம் போடலை. பிரேக் த்ரூவும் வரல. 2வது மாதம், 3வது மாதம், இப்படி கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கடக்குது. டைட்டாக போகுது. இப்படி நான் மேனேஜ் பண்ணி, சம்டைம்ஸ் சம் பீப்புள் கிவ் சம் கைண்ட் ஆஃப் அ லவ் கிஃப்ட், இப்படி கரெக்டாக, அதாவது அசிங்கப்படலை. தசமபாக காரியத்தில் 4 மாதம் கொடுக்கல. ஒரு பிரேக் த்ரூவும் வரல. ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கிறது. என் ஒய்ஃப் இன்னும் வேலைக்கு போகலை. அப்போ நான் இந்த லட்சணத்தில் அசிஸ்டண்ட் பாஸ்டர் வேறு, சீனியர் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அசிஸ்டண்ட் பாஸ்டர். நானும் என்னுடைய சீனியர் பாஸ்டரும் மார்க் கெப்பர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் லீடர், வெளிநாட்டுக்காரரு, ஒரு வெள்ளைக்காரரு. அவர் சிங்கப்பூருக்கு வர்றாரு. ப்ரேயர் வாக்கிங் எக்ஸ்பர்ட், ஆல் ஓவர் த வேர்ல்டு ப்ரேயர் வாக்கிங் போகிறவர். அவரை எங்கள் சண்டே சர்வீஸ்க்கு பேசுகிறதுக்கு கூப்பிட்டோம். ப்ரேயர் வாக்கிங்கை பற்றி பேசுவார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார் என்று தான் நாங்களெல்லாம் எதிர்பார்த்தோம். But Mark Geppert came, and for whatever reason unknown, he started speaking about tithing and the importance of tithing. தசமபாகத்தை குறித்து அடிச்சு பேசுறாரு அந்த மனுஷன். You are robbing God, அது இதுன்னு போட்டு வாங்குறாரு. என் ஒய்ஃப் நானும் உட்கார்ந்துருந்தோம். என் ஒய்ஃப் சொன்னாங்க, see, God is speaking to you. I said, sure, I can hear God speaking to me. Let us settle this issue once for all என்று சொல்லி ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு எனக்கு நெக்ஸ்ட் மந்த் சேலரி கொடுத்தாங்க, $1,280. ஏற்கனவே நான் 160 என்று சொன்னால் 6,400. சாரி, $640 நான் தசமபாகம் 4 மாதம் செலுத்த வேண்டியது.
பார்த்தேன். மீதி இருக்கிற காசை வச்சு நம்ம ஒன்றும் ரெண்ட்டும் கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்மளே ஒரு ஃபைனை இம்போஸ் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ஆயிரும் முதல்லன்னு சொல்லிட்டு ஒரு $1000 எடுத்து காணிக்க போட்டாச்சு. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாலேயே 7ஆம் தேதிக்குள்ளே நான் வீட்டு வாடகை கொடுக்கணும். நான் இதை ஒரு லாஸ்ட் டே ஆஃப் த மந்த்தே, த ப்ரீவியஸ் மந்த்தே தசம பாகத்தை போட்டுட்டேன். ஏன்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே வருஷம், அதாவது மாதம் பிறக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாலேயே சேலரி போட்டுருவாங்க அந்த ஆர்கனைசேஷனில். ஸோ எனக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே தசம பாகத்தை பழைய நிலுவையில் உள்ள 4 மாதம் இந்த மாதம் பட் $1000 போட்டாச்சு. ஒரு பெரிய ஃப்ரீடம். ஆனால் 7 நாளைக்குள்ள மிரக்கல் நடக்கணும். அந்த ஓனருக்கு வாடகை கொடுக்கணும் $1200. கையில் காசு கிடையாது. யூ won't believe, 2 days later I received a bank draft. நியூசிலாண்டில் உள்ள ஒரு சர்ச்சு, அதே அப்போஸ்டாலிக் சர்ச் இன் சிங்கப்பூர். சில லீடர்ஸ் எனக்கு தெரியும். நான் திருமணம் ஆகி இருக்கிறபடியினாலே எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க கஷ்டம் சிங்கப்பூரில் என்று அறிந்து, நான் இப்பொழுதுதான் பைபிள் காலேஜில் படித்து முடித்திருக்கிறேன் என்று அறிந்து, அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். 4 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்கிறார்கள். மாதம் $500 ஒரு சில ஆண்டுகளுக்கு கல்யாணகுமாருக்கு கொடுத்து உதவுவோம் என்று முடிவு பண்ணியிருக்கிறார்கள். ஸோ 4 மாதத்துக்குரிய பணம் $2000 பேங்க் டிராஃப்ட் எடுத்து எனக்கு 2 நாள் கழித்து இந்த காணிக்கை போட்டதற்கு பிறகு எனக்கு வருகிறது. பிரித்து பார்க்கும்போது அவர்கள் எழுதுகிறார்கள், 4 மாதத்துக்கு முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டோம், பட் என்னன்னு தெரியல, எப்படியோ டிலே ஆயிடுச்சு, ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸ், இந்த 4 மாதத்துக்குரிய இதை பெற்றுக்கொள்ள, அடுத்த மாதம் வந்து $500 எவ்ரி மந்த்து உனக்கு நாங்கள் அனுப்புகிறோம், ஏனென்றால் வீட்டு வாடகை கொடுக்கறது உனக்கு கஷ்டம் என்று அறிந்து என்று சொன்னார்கள். அல்லேலூயா, ஆமென். ஏன் 4 மாதம் தடையானது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். எனக்கு தானே தெரியும், நம்ம தசமபாகம் போடாதனால வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு நின்று விட்டது. அதற்கு பிறகு என் ஒய்ஃபும் ஜெஸ்ஸியும் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் திஸ் ஹேப்பன்ட் இன் 1995 ஏப்ரல். எனக்கு இந்த தசமபாக காரியத்தில் நான் சின்சியராக கரெக்டாக நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறபடியினால இன்று வரை இந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராங்கிள், அந்த ஒரு நெருக்கம் நான் அந்த முறை அனுபவித்தது போல வீட்டு வாடகை கொடுக்க முடியாத அளவிற்கு நிர்பந்தமான சூழ்நிலையில் தள்ளப்பட்ட நிலைக்கு நான் அதற்கு பிறகு வந்ததே கிடையாது. பல சவால்கள் சந்தித்திருக்கிறேன். ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதற்காக அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா, God has taught me a lesson. இதை நான் ஒரு முறை ஒரு செல் குரூப்பில் ஷேர் பண்ணி கொண்டிருந்தேன். அதே போல் ஒரு சிங்கப்பூரில் உள்ள ஒரு பிரதர் தசமபாகம் செலுத்துவ காரியத்தில் உண்மை இல்லாமல் இருந்தபடினாலே ஆண்டவர் பேசினார். இப்பயும் நான் இந்த சாட்சியை சொல்லும் பொழுது உங்களுக்கு அநேகருக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுகிறார். பே your tithes and do that in your local church. பாஸ்டர், எங்கே இருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமோ, எங்கேருந்து எங்களுக்கு அந்த ஸ்டோர் ஹவுஸ் இருக்குதோ, எந்த ஊழியத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோமோ அதில் நாங்கள் விதைக்க விரும்புகிறோம் என்று சொல்லி, நாங்கள் எங்கள் சபையில் இன்புட் கிடைக்கல, வெளியில் தான் எங்களுக்கு இன்புட் கிடைக்குது. ஸ்டில் ஐ வுட் சே, if you are not receiving anything from that church and you don't feel comfortable, you must change church. But it's good to be an example if you are a leader to other believers. Amen. தசமபாகம் செலுத்தாதனாலே உண்டானதான ஸ்ட்ரகிள் என்னுடைய லைஃப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் தசமபாகம் செலுத்தாமல் இருந்தால், நீங்கள் கடனிலே இருந்தால், கஷ்டத்தில் இருந்தால், ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு ரிசால்வ் உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. மேக் அ டிசிஷன் டு ஆனர் காட் வித் யோர் டைட்ஸ். சரி, மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் தசமபாகம் செலுத்தாமல் இருக்கிறதுனாலே வானம் அடைக்கப்படும் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட், 10 things that can shut heaven. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்து நான் உங்களுக்கு ஒரு 10 காரியத்தை சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். 10 things that shut heaven. அதில் ஒன்று, not paying tithes shuts heaven.
இந்த 10ஐயும் நீங்கள் பாருங்கள். தசமபாகம் போட்டேன் பாஸ்டர், ஆனாலும் எனக்கு வானம் அடைக்கப்பட்டிருக்கு பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் எல்லா கருத்துலையும் கரெக்டாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கிடுங்க. நம்பர் 1, pride can shut heaven. பெருமை வானத்தை அடைக்கும். லேவியராகமம் 26:19. Leviticus chapter 26 and verse 19. முதலாவது பெருமை வானத்தை அடைக்கும். இரண்டாவது ஆவிக்குரிய வெதுவெதுப்பு, spiritual complacency can shut heaven. ஆவிக்குரிய வெதுவெதுப்பு. 1 சாமுவேல் 3:1. வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வெதுவெதுப்பாக இருக்கிற சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், வாந்தி பண்ணி போடுவேன். நீ அனலாவது இரு, குளிராவது இரு, வெதுவெதுப்பாக இருக்காதே. ஆவிக்குரிய வெதுவெதுப்பு வானத்தை அடைக்கும். spiritual complacency. Pride can shut heaven. Leviticus 26:19. Spiritual complacency can shut heaven. 1 Samuel 3:1. Number 3, ignoring the poor can shut heaven over your life. ஏழைகளை விசாரிக்காமல் இருப்பது உங்களுக்கு வானத்தை அடைக்கும். நீதிமொழிகள் 21:3, நீதிமொழிகள் 19:17, நீதிமொழிகள் 14:31, சங்கீதம் 41:17. Ignoring the poor can shut heaven. Number 4, நாலாவதாக, iniquity in heart. இருதயத்திலே அக்கிரமம். சங்கீதம் 66:18. அதாவது என்னதுன்னா, ஹேபிச்சுவல் டெலிபரேட் சின். தொடர்ந்து பிடிவாதமாக ஒரு காரியத்தில் நீங்கள் விட்டு கொடுக்காமல் தெரிந்தும் அதே பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிற காரியம். இனிக்விட்டி இன் ஹார்ட், இருதயத்தில் அக்கிரமம். சங்கீதம் 66:18. வானம் அடைக்கப்படும். ஐந்தாவதாக, நாட் டு டைத் will shut heaven over your life. மல்கியா 3:8-10. ஆமென். praise God. ஆறாவதாக, disunity can shut heaven. ஐக்கிய குறைவு. மத்தேயு 18:19. The place of agreement is a place of power. பூமியில் நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நீங்கள் பூமியில் அந்த ஒருமனப்படாவிட்டால் அந்த காரியத்தில் அங்கேயும் உங்களுக்கு அந்த காரியங்கள் அப்ரூவ் ஆகாது. சங்கீதம் 133, ஐக்கியமாக இருக்கிறதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை உண்டாகும். Number 7, bad traditions can shut heaven. தவறான பாரம்பரியம். மத்தேயு 23:13. மத்தேயு 23:13. Let me read that for you. Matthew 23:13. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பரலோகத்தை பூட்டுகிறீர்கள். wrong traditions. Pharisees' problem was the tradition. The tradition can make the word of God of no effect. Number 8, unbelief can shut heaven. அவிசுவாசம் வானத்தை அடைக்கும். மார்க் 6:5-6 9வது, prayerlessness, ஜெபக்குறைவு, shuts heaven. 2 நாளாகமம் 7:13-14. லூக்கா 3:21. இயேசு ஜெபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டது. 2 நாளாகமம் 7:13-14. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். அதற்கு முன்பதாக வானம் அடைக்கப்பட்டு இருந்தது. பிரேயர்லெஸ்னஸ், ஜெபக்குறைவு வானத்தை அடைக்கும். 10வது, புவர் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் ஷட்ஸ் ஹெவன். புருஷன் மனைவி ஐக்கியமாக இல்லாமல் புருஷன் ஜெபம் பண்ணினா, particularly this applies to man. Listen, you are not in good terms with your wife, heavens can be shut for you. 1 Peter 3:7. 1 பேதுரு 3:7. Hallelujah. Amen. ஆண்டவர் வேற எங்கேயுமே
பல இடத்துல என்னை சோதிக்கக்கூடாது சோதித்ததினாலே அவர்கள் வனாந்திரத்தில் செத்து போனார்கள் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது, பரீட்சை பார்த்து அவர்கள் அழிந்தார்கள், செத்தார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, the whole Bible repeatedly says don't test God, don't test God. God will test you. But you know what? In only one place God said you can test me. எது தெரியுமா? தசமபாக விஷயத்தில் நீங்கள் தசமபாகம் செலுத்தி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்பதை நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says test me. இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். Put me to test. Living Bible says try it. Let me prove it to you. King James Version says and prove me now herewith. NIV says test me now in this. NRSV says put me to the test. Amen. Hallelujah. தசமபாக விஷயத்தை குறித்து பைபிள்ல இருந்தும் என்னுடைய லைஃப்ல இருந்தும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். யூ டிசைட் ஹவு யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு திஸ் டீச்சிங். நான் சொல்லுகிறது வசனத்தின்படிதானா என்ற காரியத்தை இங்கே பாருங்க, 10ல் 1 பங்கு தேவனுக்கு உரியது, அதை திருடாதிருங்கள். லோக்கல் சர்ச்சில் போடுற விஷயம் அது உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்க. பட் ரியலி த லார்ஜர் திங், tithes must be released from your income and increase. That remains the larger point. But how you do it, I have given you my convictions, I have given you my take on that, but you decide. But really ஆண்டவருடைய unlimited resources நீங்க பெற்று வாய்க்காலாக இருக்க கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கார் என்று போன செஷனில் பார்த்தோம். இந்த செஷனில் வானம் உங்களுக்கு திறக்கப்பட்ட நிலையில் இருப்பதற்கு அந்த அடிப்படை பேசிக்கு டைதிங் பிரின்சிபிள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, அப்பா, எனக்கு நீர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், எனக்கு நீர் வெளிப்படுத்தின காரியங்கள், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவரை மனம் திறந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரை, உம்முடைய பிள்ளைகள் இதை கேட்டு அவர்கள் தீர்மானம் பண்ணுவார்களாக. May they decide as to how they will go about. But Lord, your word talks about honoring you with tithes. ஆண்டவரை, உம்மை கனப்படுத்துவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோதித்து பாருங்கள் என்றும் நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் பொருளாதாரத்தில் ஆண்டவரை தசமபாகம் செலுத்தாமல் ஆண்டவரை கஷ்டத்திலையும் பாடுகளையும் தொடர்ந்து இருக்கிறவர்கள், விதையை புசிக்கிறவர்கள், ஆண்டவர் உணர்த்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ட்ரஸ்ட் யூ ஆர் பிளஸ்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.